ஏ.ஆர். ரகுமானின் மகளுக்கு தனது அப்பாவிடம் பிடிக்காத அந்த ஒரு விஷயம். இசைப்புயல் பற்றி கதீஜா பகிர்ந்த ரகசியம். ஏ.ஆர். ரகுமான் ஜனவரி 6ஆம் தேதி தனது 59வது பிறந்த நாளை கொண்டாடினார். உலகின் தலைசிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருவராக கருதப்படும் ரகுமான் மிகவும் தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறார். அவரை பற்றிய 8 சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். ஆஸ்கர், கோல்டன் குளோப் உள்ளிட்ட இசை உலகின் அனைத்து பெரிய விருதுகளையும் வென்றுள்ளார். இந்த இசையமைப்பாளரின் வாழ்க்கையில் ரசிகர்கள் அறிய விரும்பும் பல விஷயங்கள் உள்ளன. இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் இசை உலகின் முடிசூடா மன்னராக இருந்தாலும் 25 வயதில் அடிக்கடி தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் அவருக்கு வந்துள்ளது. அப்போது திலீப் குமார் என்ற பெயரில் அறியப்பட்ட ரகுமான் தனது வாழ்க்கையில் மிகவும் விரக்தி அடைந்திருந்தார். இளமை பருவத்தில் தற்கொலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். ரகுமானுக்கு திருமணம் ஆகாத போது அவர் 3 வார்த்தைகளை பயன்படுத்தினார். LFA, இதன் பொருள் காதல் தோல்வியாளர்கள் சங்கம். ஏ.ஆர். ரகுமான் நள்ளிரவில் இசையமைப்பதற்காக அறியப்பட்டவர். அவர் இரவில் மட்டுமே ரெக்கார்டிங் செய்ய விரும்புவார். ஆனால் லதா மங்கேஷ்கருக்காக தனது அனைத்து விதிகளையும் மாற்ற தயாராக இருந்தார். காலையில் பாடுவதில் ஒரு புத்துணர்ச்சி இருப்பதாக லதாஜி நம்பினார். ரகுமான் அவரது வார்த்தைகளை ஒருபோதும் தட்டியதில்லை. இதனால்தான் லதாஜியுடன் காலையில் ரெக்கார்டிங் செய்ய தயாராக இருந்தார். ஏ.ஆர். ரகுமான் தனது வாழ்க்கையில் மணிரத்னத்திற்கு எப்போதும் நன்றியுள்ளவராக இருக்கிறார். புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் தனது ரோஜா திரைப்படத்தில் ஏ.ஆர். ரகுமானுக்கு வாய்ப்பளித்தார். மணி எப்போது விரும்பினாலும் ரகுமான் அவரை சந்திக்க தயாராக இருப்பார் என்று கூறப்படுகிறது. அவர் ஒருபோதும் இயக்குனரின் பேச்சை தட்டுவதில்லை. திலீப் குமார் பிறப்பில் இந்துவாக இருந்தார். பின்னர் இஸ்லாத்தை ஏற்று தனது பெயரை ஏ.ஆர். ரகுமான் என்று மாற்றிக்கொண்டார். அதே சமயம் பாலிவுட்டின் மூத்த நடிகர் திலீப் குமாரின் உண்மையான பெயர் முகமது யூசுப் கான். இதில் சுவாரஸ்யமான ஒற்றுமை என்னவென்றால் இருவரின் மனைவியின் பெயரும் ஜைரா பானு. ஏ.ஆர். ரகுமானுக்கு இனிப்பு சாப்பிடுவது மிகவும் பிடிக்கும். அவர் குடிக்கும் காஃபியில் 4இல் 1 பங்கு சர்க்கரை சேர்க்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகுதான் அதில் பால் மற்றும் காஃபி கலக்கப்படும். ரகுமானின் மகள் கதீஜாவுக்கு தனது தந்தை பள்ளிக்கு வருவதும் மக்களுக்கு ஆட்டோகிராஃப் போடுவதும் சுத்தமாக பிடிக்காதாம். அவர் தனது தந்தையை பள்ளிக்கு வரவேண்டாம் என்று எச்சரிப்பாராம்.